அனைவருக்கும் இனி வணக்கம். நான் உங்கள் நண்பன் பிரசாந்த பாரதி. நாம் என்று காணவிருப்பது பேரின் 12 பதிலாகும். பேரின் 12 மான், அப்புறம் பிறகு முயல், அடுத்ததாக அணில் ஆகிய மூன்றும் தமக்குள்ள ஒரு ஓட்டப்பந்தய போட்டியை வைத்துக் கொள்கிறது. அந்த போட்டி விதிப்படி 100 மீட்டர் தொலைவினை முதலில் ஓடி கடப்பவர்கள் வெற்றியாளர்கள். மானானது முயலை 30 மீட்டர் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறது. முயலானது அணிலை 10 மீட்டர் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறது என்றால் மான் அணிலை எத்தனை மீட்டர் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கும் என்பதுதான் கேள்வி. நாம் இங்கு ஒரு தவறு செய்யக்கூடாது. என்னவென்றால் மானுக்கும் முயலுக்கும் உள்ள இடைவெளி 30 என்றால் முயலுக்கும் முயலுக்கும் இடைவெளி 10 என்றால் மானுக்கும் முயலுக்கும் இடைவெளி 40 மீட்டர் என்று போட்டோம்னா இதற்கான பதில் தவறு. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 2 பறவை ஆயிரும். அனைவருமே, அதாவது மான், முயல், அணில், இவங்க 3 பேருமே பூஜ்ஜியத்தில் தான் தொடங்குறாங்க. பூஜ்ஜியத்தில் தொடங்கிதான் சீரான வேகத்தில் முன்னேறி செல்கிறார்கள். அவர்களால் முன்ன அதிகபட்ச வேகத்தில் ஓடுகிறார்கள். அப்படி ஓடும் பொழுது மான் 100 மீட்டரை முதலில் அடைகிறது. மான் 100 மீட்டர் அடையும் பொழுது முயலானது 70 மீட்டர் அடைந்திருக்கும். அதே போல முயலானது 100 மீட்டரை அடையும் பொழுது அணிலானது 90 மீட்டரை அடைந்திருக்கும். இதுதான் இந்த கேள்வி. அப்படின்னா இப்ப என்ன பண்ண பள்ளிக்கூடத்துல படிச்ச ஒரு சூத்திரம் இருக்கு, இயற்பியல் சூத்திரம். அதாவது ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன் படிச்சிருப்போம். ஸ்பீடுங்கிறது வேகம், வேகம் ஈக்குவல் டு தொலைவு டிவைட் பை காலம். அப்படி நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஸ்பீடு வேகம் வந்து பாத்தீங்கன்னா தொலைவுக்கு டைரக்ட் ப்ரொபோர்ஷனல், அதாவது நேர் விகிதாச்சாரத்தில் அமைந்திருக்கும். அப்ப ஸ்பீடு அதிகரிக்க டிஸ்டன்ஸ் அதிகரிக்கும். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் அதிகரிக்க ஸ்பீடும் அதிகரிக்கலாம். என்னன்னா இந்த ரெண்டுமே வந்துட்டு ஒரே திசையில் பயணம் செய்யக்கூடியது. ஸ்பீடும் டிஸ்டன்ஸும் எதிரெதிர் திசையில பயணம் செய்யாது. இரண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா ரெண்டுமே ஏறு வரிசையில போகும், ரெண்டுமே இறங்கு வரிசையில போகும். அந்த மாதிரிதான் ஒன்று அதிகரிக்க ஒன்று குறையாது அப்படிங்கறதுதான் அதோட விதி. அதே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடும் டைமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். நாம ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணோம்னா டைம் கம்மியாகும். ஸ்பீட் கம்மியாச்சுன்னா அந்த டிஸ்டன்ஸ் அடைக்கிற டைம் ஜாஸ்தி ஆகும். இப்போ அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த விதிப்படி, எதன் விதிப்படி, நேரமும் இந்த நேரத்தை ஸ்பீட் அதிகரிச்சா குறைக்கலாம். அப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த விதியை பயன்படுத்துறோம். இங்க பாருங்க, ஸ்பீட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ். அந்த விதிப்படி, அதாவது வேகம் தொலைவுக்கு நேர் விகிதம் இருக்கிற மான் வகுத்தல் முயல் பெருக்கல் முயல் வகுத்தல் அணில் ஈக்குவல் டு மான் வகுத்தல் அணில் என்று கிடைக்கும். அப்ப நமக்கு இங்க என்ன கிடைக்குதுன்னா, பாருங்க, மான் வந்துட்டு 100 மீட்டர் அடையும் பொழுது முயலானது எவ்வளவு மீட்டர் அடைந்திருக்கும்? 70 மீட்டர் அடைந்திருக்கும். இப்போ முயலானது 100 மீட்டர் அடையும் பொழுது அணிலானது 90 மீட்டரை அடைந்திருக்கும். கரெக்டுங்களா? 90 மீட்டரை அடைந்திருக்கும். அப்படின்னா மான்
அடைந்த தொலைவு இங்கேயும் 100 மீட்டர் தான். இருக்கணும்னா முயல் இந்த முயலோடு அடிப்பட்ட பிறகு அணில் தான் இருக்கு. அணில் அடைந்த தொலைவு வந்து பாத்தீங்கன்னா 63 மீட்டர். முயலின் தொலைவு வந்து 63 மீட்டர். அப்போ மானுக்கும் அணிலுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து வரன்னு பாத்தீங்கன்னா 100 கழித்தல் 63 சமம் 37. அப்படின்னா மானானது அணிலை 37 மீட்டர் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறது. அதான் இதற்கான இந்த பேருக்கான பதிலாகும். பாருங்க, இப்ப வந்து 3மே அடைந்த தலைவை போடுறேன். மான், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முயல், அப்புறமா அணில். மான் 100 மீட்டர் அடையும் பொழுது முயலானது 70 மீட்டரை அடைந்திருக்கிறது. அணிலானது 63 மீட்டரை அடைந்திருக்கிறது. சரிங்களா? இதுதான் இந்த புதிருக்குரிய பதிலாகும். மானானது அணிலை 37 மீட்டர் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறது என்பதுதான் இந்த புதிருக்கான பதிலாகும். நாளைய தினம் வேறொரு புதிருக்குரிய பதிலுடனும் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நாளைய தினம் வேறொரு பொருளும் சந்திக்கலாம். இந்நாள் இனி நாளாக அமையட்டும். இந்நாள் போல் எந்நாளும் அமையட்டும். வாழ்த்துக்கள்.